அருமையான தேர்வு. திருத்தலத்தில் அஞ்சலியின் அருள் என்பது மிகவும் பக்தி, நம்பிக்கை மற்றும் அதிசயங்களை சொல்வதற்கான தலைப்பு. இதோ அந்த தலைப்பில் ஒரு அழகான தெய்வீக தமிழ் பக்தி கதை. திருத்தலத்தில் அஞ்சலியின் அருள். தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் திருப்பொதி. அந்த ஊரிலேயே பாழடைந்திருந்த ஒரு பழமையான அம்மன் கோவில் இருந்தது. யாரும் அதிகமாக வருவது இல்லை. புல்லும் களையுமாக மூடியிருந்த அந்த கோவிலை பார்த்தால் அது ஒரு புனித தலம் என்பதை நம்ப முடியாது. அந்த ஊரில் ஒரு சிறுமி, அஞ்சலியோ வயது 10, சீரும் சிக்கனும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவள். ஆனாலும் அவளுக்கு பக்தி மட்டும் பெரிய ஆசையாக இருந்தது. அவள் தினமும் பள்ளிக்குப் போவதற்கு முன் அந்த கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு பூ சேர்த்து வைக்கிறாள். அம்மா, எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நம்ம ஊரு சுத்தமா இருக்கணும், உங்கள கோவிலுக்கு மக்கள் திரும்ப வரணும்னு என்று அன்போடு வேண்டுகிறாள். ஒருநாள் கடுமையான புயல் வந்தது. எல்லா இடங்களிலும் மரங்கள் விழுந்தன. பள்ளி கட்டிடமும் சேதமடைந்தது. ஆனால் அந்த கோவில் மட்டும் ஒரு இழப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டது. ஊர் மக்கள் அதைக் காண்கிறார்கள். அப்போது ஒருத்தி சொன்னாள், இந்த கோவிலுக்கு யாராவது பூஜை பண்ணிருக்காங்க போலிருக்கு. அவளே அந்த அஞ்சலி. அந்த நாளில் முதல் முறையாக ஊரார் அனைவரும் கோவிலுக்கு வந்து பூஜை நடத்தினார்கள். அஞ்சலியின் பக்தியால் கோவில் தழைத்தது. மக்கள் பெருமளவில் வர ஆரம்பித்தனர். அந்த ஊர் முன்னேறத் தொடங்கியது. அம்மன் தரிசனம் பெற்ற அஞ்சலி இன்று அந்த கோவிலின் முக்கிய பூசாரியாக இருக்கிறாள். பக்தியும் பரிசுத்தமும் இருந்தால் தேவியை நேரில் காண முடியும் என்பதை அஞ்சலி நிரூபித்தாள். கதையின் முடிவு அருள் பெறும் அன்பு. அஞ்சலியின் தன்னலமற்ற பக்தி ஒரு பாழடைந்த திருத்தலத்தை மக்களின் விழா நம்பிக்கையாக மாற்றியது. அன்பும் அர்ப்பணிப்பும் இருந்தால் தெய்வம் நிச்சயம் அருள் தரும். அல்லது இந்த கதையை யூடியூப்கான ஸ்கிரிப்ட் மாதிரி மாற்றி வா. டிஜே